வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம 60 டேஸ் பிளானில் வந்துட்டு காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த பாடத்தில் வந்து நம்ம 2ஆம் பாகம் பார்க்க போகிறோம். முதல் பாகம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. முதல் பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து தொடக்க காலத்தில் இந்த விவசாயிகள் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, பழங்குடியின கிளர்ச்சி, அப்புறம் அதை தொடர்ந்து வந்து 1857 புரட்சி பார்த்துருப்போம். ஆங்கில அரசாங்கமே இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கான ஏற்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே முதல் பாகத்தில் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல், அப்புறம் அதை தொடர்ந்து தன்னாட்சி இயக்க வரையான சில தகவல் வந்து நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிறுவப்பட காலங்கள் பார்த்திங்கன்னா 1870லேருந்து 85 இந்த காலகட்டங்களில் தான் அதற்கான அந்த செயல்பாடுகள் காலம்லாம் கணிந்து வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது நிறுவப்பட்டது. சரிங்களா? இப்போ வந்து தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற தலைப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா? 19ஆம் நூற்றாண்டினுடைய 2வது பாதியில் தான் நமக்கு தெரியும் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்கள் வந்து ஒரு புதிய வகுப்பினராக, ஒரு புதிய சமூகத்தினராக மாறியிருப்பாங்க. அவங்களுடைய மத்தியில் வந்து தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது, ஏன்னா படித்தனால இந்தியாவை நம்மளே ஆளணும், நம்ம வந்து வேறத்தவங்க ஆள்றாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு, தேசிய அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வானது ஏற்படுது. அந்த படித்த சமூகத்தினர் வந்து பல்வேறு சிறுத்தை இயக்கங்கள் தொடங்கியிருப்பாங்க. அதே போல் அரசியல் சார்ந்த அமைப்புகள் தொடங்கியிருப்பாங்க. அந்த அமைப்புகளின் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக இந்திய மக்களுக்கு தேசம்னா என்ன, தேசியம்னா என்ன, அப்புறம் மக்களாட்சியினுடைய உயர்ந்த லட்சியங்கள், சரிங்களா, பல்வேறு மக்களாட்சியினுடைய உயர்ந்த லட்சியங்கள் பற்றிய கருத்துக்களை வந்து அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. சரிங்களா? அத்தகைய பணியில் தான் வந்து அவங்க அந்த நேரத்தில் வந்து மிக முக்கியமான வேலையும் செஞ்சுருக்காங்க. அந்த இந்திய அறிவாளர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, இந்த பிரச்சாரங்களுக்கு வட்டார மொழியை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? வட்டார மொழியை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் ஆங்கில அரசின் காரணமாக, ஐரோப்பியருடைய தாக்கத்தின் காரணமாக வந்து நமக்கு அச்சு ஊடகங்கள் வந்து பிரபலமடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அச்சு ஊடகங்களுமே வந்து அதனுடைய வளர்ச்சியுமே வந்து இத்தகைய கருத்துக்களை வந்து படித்தவங்க வந்து பாமர மக்களுக்கு தேசியம் சார்ந்து மக்களாட்சி சார்ந்து கருத்துக்களை வந்து அந்தந்த வட்டார மொழியில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, அப்படி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவங்க அவங்க உருவாக்கின சங்கம் என்ன, அவங்க எந்த அச்சு ஊடகங்கள் வழியாக இது போன்ற செய்திகளை எல்லாம் மக்களுக்கு பரப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படித்த மக்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து குறைவானவங்க தான். நம்ம முதல் வீடியோவே பார்த்துருப்போம். மிக குறுகிய ஒரு சமூகம் தான், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து அடைந்திருப்பாங்க. அதனால் வந்து அவங்க ரொம்ப குறுகிய சமூகமாக, ஒரு சிறிய சமூகமாக இருந்திருப்பாங்க. அவங்க என்னதான் ஒரு சிறிய சமூகமாக இருந்தாலும் தேசிய அளவிலான ஒரு வீச்சு, அதாவது எல்லா பகுதியிலையும், நாட்டினுடைய எல்லா பகுதியிலையுமே அந்த குறிப்பிட்ட அளவு படித்த சமூகமானது இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த படித்த சமூகத்தினர் வந்து அகில இந்தியா முழுவதுமே வந்து தொடர்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க கெப்பாசிட்டி இருந்துச்சு, திறன் பெற்றிருந்தாங்க. சரிங்களா? அந்த படித்த சமூகத்தினர் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் வழக்கறிஞர்களாக இருந்தாங்க, பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க, அரசு ஊழியர்களாக இருந்தாங்க, ஆசிரியர்களாக இருந்தாங்க, மருத்துவர்களாக இருந்தாங்க. சரிங்களா? அப்படி அவர்கள் உருவாக்கிய சில சங்கங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சென்னை வாசிகள் சங்கம் அவர்களால் வந்து படித்த சமூகத்தினால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான். 1852 உருவாக்கப்பட்டது. அதே போல் கிழக்கிந்திய அமைப்பு 1866 தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபை 1884ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு. பூனா சர்வஜனிக் சபா 1870 மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்களால் வந்து நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்து பம்பாய் மாகாண சங்கம் வந்து 1885ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது தவிர பல அரசியல் அமைப்புகளை வந்து தொடங்குதலில் வந்து அந்த படித்த சமூகம் வந்து ஆர்வம் காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இந்த படித்த சமூகங்கள் வந்து பல்வேறு அரசியல் இயக்கங்கள் தொடங்குவதிலையும் சிறுதங்கு இயக்கங்கள் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் நடந்த பொருளாதார சுரண்டல் தொடர்பாகவும் அவருடைய பொருளாதார கொள்கையை தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களையும் வச்சுருப்பாங்க. அப்படி காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம் செய்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவது தான் தொடக்க கால இந்திய தேசியவாதிகளுடைய பங்களிப்புகளில் முக்கியமான ஒரு செயலாக இருந்துச்சு. சரிங்களா? காலனி ஆட்சியினுடைய பொருளாதாரத்தை பற்றிய விமர்சனத்தை உருவாக்குறது தான் வந்து என்னது தொடக்க கால இந்திய தேசியவாதிகளுடைய பங்களிப்புகளில் முக்கியமான ஒன்று. அப்படி யார் யாரெல்லாம் வந்து ஆங்கிலேய ஆட்சி பற்றி பொருளாதார விமர்சனம் செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மிகவும் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா, இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள், நீதிபதி ரானடே, எம்ஜி ரானடே இருக்கார் இல்லையா, அவர், அடுத்து ரமேஷ் சந்திர தத், இவங்க எல்லாருமே என்னது காலனி ஆட்சியினுடைய பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தை செய்கிறதுல மிக முக்கிய பங்காற்றியவர்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவை வந்து அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக, அதாவது ஆங்கிலேயர் இப்படி இவ்வளோ வளமாக இருக்காங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த படித்த நபர்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிப்படுது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அவங்க அடக்கி ஆள்றாங்க. அப்படி அடக்கி ஆள்றது தான் பிரிட்டிஷாரினுடைய செழுமைக்கு, வளத்துக்கு அடிப்படையானது அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே உணர்ந்துட்டாங்க. அதனால் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கம் தான், இந்தியாவினுடைய தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி அரசினுடைய ஆதிக்கம் தான் வந்து ஒரு மிக முக்கிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு செய்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து குறிக்கோள் மற்றும் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸோட நிறுவப்பட்டதை பற்றி கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா? இந்திய தேசிய காங்கிரஸுடைய தந்தை அப்படின்னு சொல்லி ஆலன் ஆக்டியோவியம் ஹியூம் அப்படிங்கிறவரை வந்து முதல் கூட்டத்தினுடைய தலைவரான WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் வந்து குறிப்பிட்டார். பாருங்கள், ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க முனைந்ததனுடைய விளைவாகத்தான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவானது. சரிங்களா? அதாவது படித்த இளைஞர்கள், படித்த அறிவாளிகள்லாம் அந்தந்த மாகாண பகுதியிலையும் அந்தந்த வட்டார பகுதியிலையும் ஒரு சில அமைப்புகளை வந்து நிறுவியிருப்பாங்க. ஆனால் அந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த ரீஜனுக்குள்ளேயே வந்து அடங்கி போகிற ஒரு அமைப்பாக இருந்தது. உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை வாசிகள் சங்கம் பார்த்திங்கன்னா அதனுடைய வாழ்நாளே மிக குறுகிய காலம் தான். 1852 கிட்டத்தட்ட 66 கஜுலர் நரசு வந்து இறந்துருவார். அதனுடைய செயல்பாடுகள்லாம் குறைஞ்சிரும். ஆனால் பார்த்திங்கன்னா அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே சென்னை மாகாணத்துக்குள்ளேயே தான் இருக்கும், அதை தாண்டி போகாது. இப்படி அந்தந்த பகுதியில் இருக்கும் பொழுது அதற்கப்புறம் தான் அந்த படித்தவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அகில இந்திய அளவில் பல்வேறு சங்கங்கள் கூட வந்து தொடர்புகள் ஏற்படுத்த விரும்புகிறாங்க. இருந்தாலும் வந்து என்னென்னா அகில இந்தியா முழுவதுக்கு, ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் ஒரே கான்ஸ்டண்ட்டான ஒரு இயக்கம் வேணும், ஒரு மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக அகில இந்தியா முழுவதும் அகில இந்தியா ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சதன் காரணமாகத்தான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து துவக்கப்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பம்பாய், மதராஸ், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களிலும் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாகத்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏஓ ஹியூம் வந்து தனது சேவைகளை வழங்கினார். ஏன்னா அப்போதைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 3 மாகாணங்கள்னால் சென்னை, கல்கட்டா, மதராஸ் தான். அந்த பகுதியில் தான் வந்து ஆங்கில கல்வி படித்தவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தாங்க. அப்போ அத்தகைய பகுதியில் இருக்கக்கூடிய அறிவு பெற்ற இந்தியர்களுடைய குழுக்களை, அந்த குழுக்கள் மேற்கொண்ட முயற்சியோடு விளைவாகத்தான் இந்திய தேசிய அந்த குழுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவங்க செய்த முயற்சியின் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க, ஏஓ ஹியூம் அவர்கள் வந்து சரி நான் வந்துட்டு ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்குவதற்கான அனுமதியை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, அதான் சேவைகளை வழங்கினா கொடுத்துருக்காங்க, ஒரு அனுமதியை வாங்கி தந்தார். அதனுடைய அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 1885 டிசம்பரில் வந்து இப்படி ஒரு அகில இந்திய அமைப்பு தொடர்பான ஒரு கூட்டத்தை, ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு கூட்டத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு முடிவை வந்து எப்போ செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 மார்ச் மாதமே முடிவு செஞ்சுருவார். அப்போயே முடிவு செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து லண்டனுக்கு போயிட்டு அங்கே போய் ரிப்பன் பிரபு இருப்பார் இல்லையா, ரிப்பன் பிரபு ரைட் அப்படின்ற ஒரு சில அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் பார்த்து இப்படிப்பட்ட என்னுடைய கருத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி அவருடைய ஆதரவெல்லாம் வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் இருக்கு இல்லையா, செய்தித்தாள்கள், அந்த செய்தி நிறுவனத்திலலாம் இப்படி டிசம்பர் மாதம் இந்தியாவில் வந்து அகில இந்திய அமைப்பு தொடர்பான ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு கூட்டம் வந்து நடக்க போகுது அப்படின்ற செய்தியையும் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்து வெற்றிகரமாக ஏஓ ஹியூம் அவர்கள் என்ன பண்ணுவார், 1885 இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாட்டை வந்து கூட்டி இந்திய தேசிய காங்கிரஸை துவங்கி வைப்பார்.
இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்திருப்பார். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். அந்த கூட்டத்தினுடைய தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள், WC பானர்ஜி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 டிசம்பர் 28, சரிங்களா? 1885 டிசம்பர் 28 நடைபெற்றது முதல் கூட்டம். எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்துச்சு. ஆனால் இந்த கூட்டம் வந்து பூனாவில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. பூனாவில் வந்து நோய் தொற்று பிரச்சனைகள் இருந்த காரணத்தால் அந்த கூட்டமானது பம்பாய்க்கு வந்து மாற்றப்பட்டது, சரிங்களா? இந்த கூட்டம் வந்து தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பது தான் காங்கிரஸினுடைய ஆரம்பகால முக்கிய குறிக்கோளில் ஒன்றாக இருந்துச்சு. இந்திய அளவில் வந்து என்னது, ஒரு தேசிய அளவில் இந்தியர்கள் அனைவரும் எனது ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள், எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கவங்க, எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற எண்ணங்களை வந்து இந்திய மக்கள்கிட்ட பரப்புறது தான் வந்து என்னது காங்கிரஸுடைய ஆரம்பகால குறிக்கோளில் முக்கிய குறிக்கோளில் ஒன்றாக இருந்துச்சு. அதுதான் வந்து என்னது தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பது. இந்த காங்கிரஸ் வந்து இவர் ஹியூம் வந்து எந்த மாதிரியான அடிப்படையில் உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தாலும் அங்கே இருந்த தலைவர்களும் அந்த நோக்கத்தோடு தான் இருந்திருப்பாங்க. அதாவது பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள உறுதி மேற்கொள்ளப்பட்டது. பிரிட்டனுக்கு விசுவாசமாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு அமைப்பாகத்தான் வந்து காங்கிரஸை வந்து துவங்கியிருப்பாங்க. அது வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான், இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமானது தான். பிரிட்டனுக்கு விசுவாசமாகவும் இருப்பாங்க, அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலையும் தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது. பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள உறுதி மேற்கொள்ளப்பட்டது. பிரிட்டனிடம் மேல்முறையீடுகள் செய்வது, மனுக்களை கொடுப்பது, அதிகார பகிர்வு ஆகியவற்றை ஆங்கில அரசு உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்பிற்குள் செய்வது, சரிங்களா? அதிகார பகிர்வு இது எல்லாமே என்னது பிரிட்டிஷ் உருவாக்கி வச்சிருக்க அரசியல் சாசன கட்டமைப்புக்குள்ளேருந்து வாங்கிக்கிறது. இது போன்ற வழிமுறைகளில் தான் வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க ஆரம்ப காலத்தில் பின்பற்றியிருப்பாங்க. இதை தவிர்த்து கீழ்கண்ட சில முக்கிய கோரிக்கைகள், அதாவது காங்கிரஸுடைய சில முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம், சரிங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மகாஜன சபையினுடைய கோரிக்கைகள் எல்லாமே கிட்டத்தட்ட காங்கிரஸுடைய கோரிக்கைகளாக மாற்றப்பட்டிருக்கும். பாருங்கள், மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து என்னது கோரிக்கை வச்சாங்க. மாகாண மற்றும் மத்திய அளவில், ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் லெவலில் வந்து என்னது சட்ட மேலவைகளை உருவாக்கணும் அப்படின்னாங்க. அடுத்து இந்த சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்து நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிச்சிடணும். அதாவது குற்றவாளிகள் விசாரணைங்கிறது நீதிபதி மூலமாக தான் நடக்கணும். நிர்வாகத்தில் இருக்கிறவர் வந்து எந்த விதமான நீதி விசாரணைகளும் செய்யக்கூடாது. அப்போ நிர்வாகத்தையும் தனியாக பிரிக்கணும், நீதித்துறையும் தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனுடைய இராணுவத்திற்கான செலவுகளை குறைச்சி அந்த பணத்தை வந்து இந்திய மக்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தணும், இராணுவ செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதே போல் உள்நாட்டு மக்களுக்கு விதிக்கக்கூடிய உள்நாட்டு வரிகளை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கோரிக்கை வச்சுருப்பாங்க. நீதிபதி மூலமாக தான் விசாரணை விரிவுபடுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது ICS எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து அப்போது லண்டனில் தான் நடத்தப்பட்டு இருந்துச்சு. அப்போ அந்த எக்ஸாமில் வந்து படித்தவங்க மட்டும், படித்து கொஞ்சம் பண வசதி உள்ளவங்க மட்டும்தான் லண்டனில் போய் படித்து அந்த ICS எக்ஸாம் எழுதிட்டு கலெக்டர் ஆகிட்டு திருப்பி இந்தியாவில் வந்து நிர்வாகத்தில் வந்து பங்கேற்க முடியும். என்ன தான் படித்தவங்களாக இருந்தாலும் பண வசதி இல்லைன்னா லண்டனுக்கு போய் பரீட்சை எழுத முடியலன்னா அவங்க வந்து ICS ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருந்துச்சு. அத்தகைய சிக்கலை களையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ICS தேர்வுகளை, சரிங்களா, இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை வந்து ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருப்பாங்க. இந்த கோரிக்கையுமே வந்து சென்னை மகாஜன சபையினுடைய ஒரு முக்கிய கோரிக்கையில் ஒரு கோரிக்கையாக இருக்கும். அதே போல் வரிகளை குறைக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கும். நீதித்துறையில் சீர்திருத்தங்கள் செய்யப்படணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் சீர்திருத்தங்கள் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கோரிக்கை வச்சுருப்பாங்க. வனச்சட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னது கோரிக்கை வச்சுருப்பாங்க. அடுத்து இந்திய தொழிற்சாலைகளுடைய மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னது கோரிக்கை வச்சுருப்பாங்க. இது எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள், சரிங்களா? ஒரு 4 கோரிக்கையை கொடுத்து இதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய முக்கிய கோரிக்கையில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதனால் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் தீவிர தேசியவாதம் அப்படின்ச்சு. அதாவது நமக்கு தெரியும் தேசியவாதிகளை வந்து
மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. மிதவாத தேசியவாதிகள்லாம் அவங்க என்ன செய்வாங்க, காங்கிரஸ் ஆரம்பத்தில் செய்யணும்னு சொன்ன மாதிரி பிரிட்டனுக்கு விசுவாசமாக இருந்துக்கிட்டு மனு செய்கிறது, கோரிக்கை வைக்கிறது, வேண்டுதல் செய்கிறது, இது போன்ற விஷயங்களை செய்வாங்க மிதவாதிகள். தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு வன்முறை இல்லாத வகையில் மக்கள் மூலயமா இந்த விஷயங்களை எல்லாருக்கும் பரப்பி தீவிரப்படுத்தி மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டவங்க தான் என்னது தீவிர தேசியவாதிகள். இப்போ தீவிர தேசியவாதம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் மிதவாத கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயருடைய அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவில் மாறவில்லை. சரிங்களா? அதாவது தொடக்க கால தேசியவாதிகளுடைய, அதாவது மிதவாத தேசியவாதிகளுடைய கோரிக்கைகள் தொடர்பாக ஆங்கில அரசுடைய அணுகுமுறை, அவங்க என்னதான் மனு கொடுத்தாலும் ஆங்கில அரசு அதுக்கு பெருசாக செவி சாய்க்கலை. அதனால் ஆங்கில அரசு எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல, எந்த விதமான ஒரு இம்பார்ட்டன்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கல. அப்படி கொடுக்கலங்கிற காரணத்தால் தான் இந்த மிதவாத தேசிய தலைவர்களுடைய திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிச்சு. சரிங்களா? மிதவாத தேசிய தலைவருடைய திட்டங்கள் தோல்வி அடைஞ்சி. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1905 வங்காளம் பிரிக்கப்பட்ட பொழுது இந்த மிதவாத தேசியவாதிகளுடைய போராட்ட முறைகளோ அவருடைய திட்டங்களோ என்னது செயல்படலை, இது என்னது செல்ஃப் எடுக்கலை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்துட்டு தான் இந்த தீவிர தேசியத்தை என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி பூஸ்டப் பண்ணி கொண்டு வராங்க. தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் விமர்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா இவங்க தீவிரமாக மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போய் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவங்க நமக்குள்ளேயே பேசி நம்ம போய் டேரெக்டாக கவர்மெண்ட்டை கேட்போம் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த தீவிர தேசியவாத தலைவர்கள் எல்லாமே இந்த மிதவாத தேசியவாத தலைவர்களை விமர்சனம் செய்கிறாங்க. எப்படி விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாசகம் கேட்பவர்கள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுப்பதை விட சுய உதவியில் அதிகம் கவனம் செலுத்தியிருக்காங்க. யார்? தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்க, மிதவாதிகளுடைய போக்கை போல் மனுக்கள் கொடுக்கறது, விண்ணப்பங்கள் கொடுக்கறது அல்லாமல் சுய உதவியில் அவங்க அதிகம் கவனம் செலுத்துகிறாங்க. அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே தொழிற்சாலையை உருவாக்குறது, தீப்பெட்டி தொழிற்சாலை, மெழுகுவர்த்தி தொழிற்சாலை, இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருவாக்கி நமக்குள்ளே நாம சுய உதவி செஞ்சு நம்முடைய இந்தியா ஒரு தற்சார்புடையதாக மாற்றக்கூடிய வேலைகளை இந்த தீவிர தேசியவாதிகள் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள கேட்காமலே உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தீவிர தேசியவாதிகள் செஞ்சுருப்பாங்க. அடுத்து நம்ம வங்க பிரிவினை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய தேசிய வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டம் வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினையை தொடர்ந்து தான் இந்தியாவில் தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது, அப்புறம் இந்த சுயசார்பு, சுய உதவியும் பார்த்தோம்லே அது, ஆக்கப்பூர்வ சுதேசி, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு முனைப்பாக செயல்பட்ட காலங்கள். சரிங்களா? வங்க பிரிவினை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 1911 1911 வங்காளம் இணைக்கப்பட்டிரும், 1905 வங்காளம் பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வங்க பிரிவினை பார்க்க போகிறோம். பாருங்கள், 1905ஆம் ஆண்டின் வங்க பிரிவினை இந்திய மக்களிடையேயும் இந்திய தலைவர்களிடையும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய நிகழ்வு. சரிங்களா? இந்தியா முழுவதுமே இந்த வங்க பிரிவினை எதிர்த்து விரிவான போராட்டங்கள் பரவ இந்த பிரிவினை வழிவகுத்தது. இதன் மூலம் இந்திய தேசியத்துக்கு ஒரு புதிய அத்தியாயமானது உருவாகியது. இதன் வங்க பிரிவினையின் காரணமாக தான் இந்திய தேசியத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தையே உருவாக்குது. இந்த வங்க பிரிவினையில் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக வங்காளத்தை ஆங்கிலேயர்கள் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களிடையே பிளவை உருவாக்கி வங்காள பகுதியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வங்க பிரிவினையானது வகுக்கப்பட்டது. சரிங்களா? வங்காளத்தில் வங்காளம் இப்படி ஃபுல் ஸ்டேட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வங்காளம் அப்படிங்கிறது தற்போதைய வெஸ்ட் பெங்கால் அண்டு பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்தது. அப்புறம் அதோட கொஞ்சம் அசாம் சில பகுதியில் இதெல்லாம் இருக்கும். இப்படி இருந்த பகுதியில் இதில் சென்ட்ரா என்னென்னா பாகிரதி அப்படிங்கிற ஒரு நதி போகும். இதை வெஸ்ட்டு பாகிஸ்தான், இதை மன்னிக்கணும், வெஸ்ட்டு பெங்கால். சரிங்களா? இது ஈஸ்ட் பெங்கால். இப்படி தான் பிரிக்கிறாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க, ஈஸ்ட் பெங்காலில் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இந்த ரெண்டு இடைப்பட்ட பகுதியில் ரெண்டு பேருமே சரிசமமாக இருந்திருப்பாங்க. இப்போ இந்துக்களையும் முஸ்லீம்களையும் நம்ம பிரிக்கணும். அப்படி பிரிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, வங்காள பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகள் எல்லாமே குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் நினச்சிட்டு என்ன பண்ணுறான், வங்காளத்தை பிரிக்கிறான். ஆனால் வங்காளத்தை பிரித்தது என்னது, அவன் நினச்சது மக்களை இந்து முஸ்லீமாக நம்ம பிரிச்சுடுவான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அப்படி இந்து முஸ்லீமாக மக்களை பிரித்தது அவங்க எல்லாமே வங்காளிகள், ஒரே மொழி பேசுகிறவங்களே, அந்த மொழி ஒற்றுமையை இவங்க மேலும் மேம்படுத்தி நம்மளை பிரிக்கிறாங்க, ஒரே மொழி பேசக்கூடிய நம்மளை பிரிக்கிறாங்கன்னு சொல்லி தேசிய தலைவர் இதவே ஒரு இதாக வச்சு என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில்
போராட்டங்கள் நடவடிக்கை எல்லாம் செய்கிறாங்க. இது பின்னால் வந்து என்னது ஆங்கிலேயருக்கு வந்து பெரிய ஒரு பேக் ஃபயராகவும் ஆகுது. அடுத்து வந்து நம்ம இந்து முஸ்லீம் பிரிவினை வந்து பார்க்க போகிறோம். வங்காளிகளுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதே வங்க பிரிவினைக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே தெரிவிக்கப்படும். இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். வங்காளிகள் இருக்காங்களே, வங்காளிகளுடைய அரசியல் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வந்து வலுவிழக்க செய்யணும். ஏன்னா தலைவர்களை இந்து முஸ்லீம் சொல்லி பிரிச்சிட்டாலே மக்கள் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க வங்காளத்தை பிரித்தாங்க. அதை தான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க டெலிபரேட்டாகவே வெளிப்படையாகவே வந்து என்ன பண்ணுறாங்க தெரிவிக்கப்பட்டது. வங்காளத்தை 2 நிர்வாக பிரிவுகளின் கீழ் பிரித்து வைத்ததன் மூலம் வங்காள மொழி பேசக்கூடிய மக்களை ஒரு மொழி சிறுபான்மையினர், ஒரு மொழி பேசக்கூடிய சிறுபான்மையினர் அப்படின்ற தகுதிக்கு கர்சன் பிரபு வந்து என்ன பண்ணுறாரு குறைச்சிட்டார். இவங்களை வந்து என்னது ஒரு மொழி பேசக்கூடிய சிறுபான்மையினர் தான் அப்படின்னு சொல்லி குறைச்சிட்டார். வங்காளத்தை பிரித்த பொழுது யார் வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னா கர்சன் பிரபு அவர்கள். சரிங்களா, 1899 கர்சன் பிரபு வந்து என்னது வைஸ்ராயாக வந்திருப்பார். சரி, நம்ம அடுத்து 12th வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது, நம்ம அங்கே பார்த்துடலாம். பாருங்கள், இப்படி இந்த ஒரு மொழி சிறுபான்மையினர் அப்படின்ற அமைப்பில் வந்து கர்சன் குறைச்சிட்டாரு. குறைச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 1903-4 இந்த வாக்கில் வந்து என்ன பண்ணுறாரு, டாக்காவுக்கு போகிறாரு. அதாவது கிழக்கு வங்காளமாக பிரிக்கப்பட்ட டாக்கா முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போயிட்டு அந்த டாக்காவில் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்க மக்கள்கிட்ட மொகலாயர்களுடைய ஆட்சி காலங்களில் கூட நீங்கள் அனுபவிக்காத ஒரு ஒற்றுமையை முஸ்லீம் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் கிழக்கு வங்காளம் அப்படிங்கிற ஒரு புதிய மாகாணத்தில் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு உறுதி தராரு. மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைத்த பிரிவினை செயல் வந்து அவர்களை வந்து பிரிக்காமல் அதுக்கு பதிலாக வந்து ஒன்றிணைத்தது. நான் சொன்னேன் பேக் ஃபயர் ஆச்சுன்னு ஒன்றிணைத்தது. வங்காள அடையாளத்தை வந்து ஒரு உணர்வு பெருமையுடன் உருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகள் வந்து பத்திரிகைகளுடைய வளர்ச்சி வந்து என்னது பெரும் பங்காற்றுது. இப்போ இந்த வங்க பிரிவினை காலத்தில் வங்காள மக்கள்கிட்ட வந்து என்னது ஒரு வங்க மொழி பேசக்கூடிய நாம் எல்லாருமே வந்து எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு உணர்வு பெருமையை, அந்த வங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு பெருமையை உருவாக்குறதுல அந்த வட்டார பகுதியில் இருந்த பத்திரிகைகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்துச்சு. இவங்க மக்களை இந்துக்கள் முஸ்லீம்கள் சொல்லி பிரிக்கலான்னு நினச்சி எடுத்த முடிவுமே வந்து அவர்களுக்கு ஒரு தீவினையாக ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிருச்சு. அது அவங்கள பிரிக்கிறதுக்கு பதிலாக வங்காளிகள் அப்படின்றதுல மேலும் வந்து அவர்களை என்னது ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழிவகையை செஞ்சிச்சு. இந்த வங்கம் பிரிவினையானதுக்கு எதிராக பல்வேறு இயக்கங்கள் செயல்பாடுகள்லாம் நடைபெற்றது. அதை பற்றி பார்ப்போம். பிரிவினைக்கு எதிரான இயக்கம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. வங்க பிரிவினையை வந்து மிதவாத தேசிய தலைவர்கள் வந்து தடுக்க முடியல. சரிங்களா, வங்க பிரிவினையை தடுக்க தவறிய மிதவாத தேசிய தலைவர்கள் தங்களுடைய உத்திகள் பற்றி மறு சிந்தனைக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்படின்னா அந்த மிதவாத கொள்கைகள் மூலயமாக அவர்களால் வந்து வங்கம் பிரிக்கப்படுவதை தடுக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய போராட்டத்தினுடைய வழிமுறைகளை வந்து மாற்றி அமைக்கணும், நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கப்படுறாங்க. அதன் காரணமாக அதனுடைய தேடலின் காரணமாக அத்தகைய தேடலின் காரணமாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் என்னன்னா அந்நிய பொருட்களை புறக்கணித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி என்னது மனு கொடுத்தாங்க, விண்ணப்பம் கொடுத்தாங்க, கோரிக்கை வச்சாங்க, இது போன்ற செயல்கள் செஞ்சு பார்த்து வங்காளத்தை பிரிக்காதீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்து பிரிட்டிஷ் கேட்கல, வங்காளத்தை பிரிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய போராட்டம் வந்து ஒரு வலிமையான போராட்டமாக இல்லை, அதனால் வந்து நம்ம ஆங்கில அரசுக்கு நம்முடைய போராட்டத்தையும் நம்முடைய கருத்துக்களையும் இன்னும் கொஞ்சம் வன்மையாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு புதிய வடிவிலான ஒரு போராட்ட முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து ரூமை போட்டு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. என்ன, இனிமேல் அந்நிய துணிகளை வாங்க வேணாம், இந்திய பொருட்களை மட்டும் நம்ம வாங்குவோம், அந்நிய பொருட்கள் நமக்கு வேணாம், இங்கேருந்து மூலப்பொருளை வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கி கொண்டு வந்து இங்கேயே கம்மி விலைக்கு விற்கிறாங்க, இனிமேல் அவங்க பொருளை வாங்க வேணாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அதுதான் இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றின் ஒரு முறையாகும். இருந்தாலும் சுதேசி இயக்கத்தினுடைய கொள்கை வந்து வங்க பிரிவினையை வந்து திரும்ப பெறுவதை உறுதி செய்வதில் இன்னமும் கட்டுப்பட்டுருந்துச்சு. இந்த சுதேசி இயக்கத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது வங்க பிரிவினையை வந்து திரும்ப பெறணும், வங்காளத்தை மீண்டும் இணைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடையே வந்து எனது ரொம்பவும் பாண்டிங்காக இருந்துச்சு, கட்டுப்பட்டு தான் இருந்துச்சு. முழுமையான மறைமுக எதிர்ப்பை தொடங்குவதற்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மிதவாத தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை. அதாவது இந்த வங்க பிரிவினை தொடர்பாக ஒரு முழுமையான மறைமுக எதிர்ப்பை ஏற்படுத்துறதுக்கு மிதவாத தேசியவாதிகள் வந்து பெருசாக ஆதரவாக இல்லை. சரிங்களா,
வங்கப்பிரிவினை தொடர்பானதாங்க. வங்கப்பிரிவினை தொடர்பாக முழுமையான மறைமுக எதிர்ப்பை தொடங்குவதற்கு பிரச்சாரத்தை, அதாவது மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து மிதவாத தேசியவாதிகள் ஆதரிக்கலை. ஆனால் அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, வங்காளத்தையும் தாண்டி இது போன்ற பிரச்சனைகளை வங்காளத்தையும் தாண்டி இந்த சுதேசி இயக்கத்தை விரிவு செய்யணும், விரிவு செஞ்சு இதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பொதுமக்கள் போராட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதாவது வங்கத்தை இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து வங்காளத்துக்குள்ளேயே நம்ம பேசி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு மிதவாத தலைவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் தீவிரவாத தேசிய தலைவர் என்ன பண்ணுறாங்க, இது போன்ற விஷயங்களை நம்ம பிரச்சார வடிவில் பொதுமக்கள்கிட்ட போய் கொண்டு போய் பொதுமக்களோட ஆதரவு வாங்கி என்ன பண்ணுற, மிகப்பெரிய மக்களுடைய போராட்டத்தின் மூலிமா நம்ம வங்காளத்தை இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தீவிர தேசியவாதிகள் ஆதரவாக இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் பற்றி பார்க்க போகிறோம். 1905 அக்டோபர் 16 அன்றைக்கு தான் வந்து வங்காளமானது அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது. வங்காளம் பிரிக்கப்பட்ட அக்டோபர் 16 துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. சரி, அந்த நாள் வந்து துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. அந்த நாளில் வந்து ஆயிரக்கணக்கான வங்காளிகள் மக்கள் வந்து கங்கை நதியில் வந்து நீராடி வந்தே மாதரம் அப்படிங்கிற பாட்டை பாடிக்கிட்டே கல்கத்தா நகர வீதிகளில் அணிவகுத்து போனாங்க, ஊர்வலமாக போனாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் வந்து புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் எப்படி செயல்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு செஞ்சாங்க இல்லையா, மிதவாத தேசியவாதிகள் அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு புதுசாக கண்டுபிடிச்சாங்க. ஆல்ரெடி தீவிர தேசியவாதிகள் சுய உதவி அப்படிங்கிற விஷயத்தில் இந்த சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்துகிட்டு போனாங்க. இந்த காலகட்டம் தான் வந்து என்னது 1905 1911 காலகட்டம். புறக்கணிப்பு சுதேசி இயக்கம் இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் போராட்ட முறையும் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற போராட்ட முறையும் ரெண்டுமே என்னென்னா இந்தியாவை வந்து தற்சார்பு அடைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினுடைய பகுதி தான். சரிங்களா? புறக்கணிப்பு அப்படிங்கிற போராட்ட முறையும் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற போராட்ட வழிமுறைகளும் இது ரெண்டுமே என்னென்னா இந்தியாவை வந்து தற்சார்பு அடைய செய்யணும். இதுதான் வந்து அதனுடைய ஒரு காமனான ஃபேக்ட். சரிங்களா? அந்த திட்டத்தினுடைய ஒரு பார்ட்டு. வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதேசி இயக்கம் நடக்கும் பொழுது அந்த சுதேசி இயக்க காலகட்டங்களில் 4 விதமான போக்குகள் வந்து காணப்பட்டது. என்னென்ன போக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1905 to 1911 காலகட்டங்களில் சுதேசி இயக்கம் வங்காள பகுதியில் நடந்துச்சு. அந்த வங்காள பகுதியில் இந்த காலகட்டங்கள் நடைபெறும் பொழுது ஒரு 4 விதமான போக்குகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மிதவாத தலைவர்களுடைய மிதவாத போக்கு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய ஆக்கப்பூர்வ சுதேசி. அடுத்து தீவிரவாத தேசிய தலைவர்களுடைய தீவிர தேசியவாதம். அதற்கடுத்து புரட்சிகர தேசியவாதம், பயங்கரவாத தலைவர்களுடைய புரட்சிகர தேசியவாதம், போயிட்டு குண்டை போடுறது, ஆங்கில அதிகாரிகளை கொலை செய்கிறது, இது போன்றது தான் என்னது புரட்சிகர தேசியவாதம். இப்போ வந்து நம்ம ஆக்கப்பூர்வ சுதேசி வந்து பார்க்க போகிறோம். ஆக்கப்பூர்வ சுதேசி பார்த்திங்கன்னா இந்த ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்துமே பெரும்பாலும் எதை வந்து வலியுறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய உதவியை தான் வலியுறுத்தியது. ஆக்கப்பூர்வ சுதேசியுடைய திட்டங்கள் எல்லாரும் பெரும்பான்மையாக என்னது சுய உதவியை தான் வலியுறுத்துச்சு. ஆங்கிலேய ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றாக உருவாக்குறது குறித்து இது வந்து கவனம் செலுத்தியது. ஆக்கப்பூர்வ சுதேசி என்ன பண்ணுது, ஆங்கில ஆட்சி கட்டுப்பாடு இல்லாமல் நம்மளே சுதந்திரமாக இருக்கக்கூடிய வகையில் உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில் வந்து என்னது அதிகமான கவனத்தை வந்து இது ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிற இயக்க அமைப்பு முறை வந்து செலுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து சுயமாக வலுவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி மக்களை வந்து சுயமாக வலுவாக்க வேண்டியதனுடைய அவசியம் குறித்து அந்த ஆக்கப்பூர்வ சுதேசி தலைமை அந்த போக்கு வந்து என்னது வலியுறுத்துச்சு, அந்த கருதுகோள் வந்து வலியுறுத்துச்சு. இதன் காரணமாகத்தான் என்ன பண்ணுறாங்க, துணிகள், கைத்தறி ஆடைகள், அப்புறம் சோப்பு செய்கிறது, மண்பாண்டங்கள் செய்கிறது, தீப்பெட்டி, தோல் பொருட்கள், இது எல்லாமே வந்து என்னது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சுதேசி கடைகளில் முழுவதும் விற்கப்பட்டது. சரிங்களா? ஆக்கப்பூர்வ சுதேசி திட்டங்கள் வந்து என்னது சுய உதவியைத்தான் வந்து வலியுறுத்திச்சு. அதே போல் மக்களை வந்து சுய வலிமை உடையவர்களாக, சரிங்களா, மக்களை வந்து என்னது சுயமாக வலுவாக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வந்து அது உணர்த்துது. அதன் காரணமாக இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட சுதேசி பொருட்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதேசி கடைகளில் வந்து விற்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிர்ப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம். 1906க்கு அப்புறம் இந்த சுதேசி இயக்கம் வந்து வேறு ஒரு பாதைக்கு ட்ராக் மாறுது. சரிங்களா? 1906 சுதேசி இயக்கம் வந்து மாற்றுப்பாதையில் பயணிக்க தொடங்குது. இந்த புதிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா
சுதேசி இயக்கம் 4 அம்சங்களை வந்து கொண்டிருந்துச்சு. சரிங்களா? 1906க்கு அப்புறம் தான் சுதேசி இயக்கத்தில் வந்து ஒரு சேஞ்சே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னது, சுய உதவி, அப்புறம் இந்த நம்முடைய பொருட்களை சுதேசி பொருட்களை விற்கிறது, இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 1906க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ரொம்ப தீவிரமாக இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், அந்நிய பொருட்களை மட்டும் புறக்கணித்தல் மட்டுமில்லாமல் அரசு பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்களை புறக்கணிக்கிறது, பட்டங்களை புறக்கணிக்கிறது, அரசு சேவைகளை, அதாவது ட்ரெயின் விட்றாங்களா அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணாமல் போகிறது, பஸ் விட்றாங்களா பஸ்ஸை யூஸ் பண்ண மாட்டேன், தபால் உதவி இருக்கா அதை பயன்படுத்தேன், இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய சேவை தானே, இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்குது, புறக்கணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுதேசி தொழிற்சாலை இருக்கு இல்லையா, உள்ளூர் தொழிற்சாலை, இதை வந்து மேம்படுத்துறது, இது போன்ற விஷயங்களில் வந்து என்னது நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? 1906க்கு அப்புறம். அதையும் தாண்டி நம்மளால் பொறுத்து கொள்ளக்கூடிய அளவை தாண்டி ஆங்கிலோடைய அடக்குமுறை போச்சுன்னு வச்சுக்கோங்க. பொறுத்து கொள்ளும் அளவை தாண்டி ஆங்கிலோடைய அடக்குமுறை இருந்துச்சுன்னா ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு தயாராகுது அப்படின்னு சொல்லி 4 அம்சங்கள் வந்து என்னது இந்த 1906க்கு அப்புறம் சுதேசி இயக்கத்தில் பின்பற்றப்பட்டது. சரிங்களா? நம்ம அடுத்து தீவிர தேசியவாத தலைவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாபினுடைய லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவினுடைய பாலகங்காதர் திலகர், வங்காளத்தினுடைய பிபின் சந்திரபால், இந்த 3 முக்கிய தலைவர்களுமே சுதேசி காலகட்டங்களில் மிக முக்கியமான தலைவர்கள். இந்த 3 முக்கிய தலைவர்களும் சுதேசி காலகட்டத்தில் எப்போதுமே லால் பால் பால் அப்படின்னு தான் அழைத்தாங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு குழப்பமாகுது, தமிழில் எழுதியிருக்கிறது குழப்பமாகுதுன்னா நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறத பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். லாலா லஜபதி ராய், இந்த பால் பாருங்கள், இந்த பால் வந்து என்னது பாலகங்காதர திலகர், இந்த பால் இது வந்து பிபின் சந்திரபால், இது வந்து உங்களுக்கு குழப்பம் இருக்காது. சரிங்களா? பைலாங்குல தானே கொஷின் வரும். ஒரு வேளை வந்துருச்சுன்னா உங்களுக்கு சப்போஸ் லாலா லஜபதி ராய் தெரிஞ்சிடும், பிபின் சந்திரபால் ஃபஸ்ட்டு வருவாரா இல்லை பாலகங்காதர திலகர் ஃபஸ்ட்டு வருவார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த 3 தலைவருமே லால் பால் பால் அப்படின்னு தான் அழைத்தாங்க. சுதேசி இயக்கத்தின் பொழுது தீவிர தேசியவாதத்தினுடைய இயங்குதளமாக இவர்களுடைய சொந்த மாநிலங்களான பஞ்சாப்பு, மகாராஷ்டிரா, வங்காளம் இது வந்து உருவெடுத்தது. பின்னால் வந்து பார்த்திங்கன்னா 1906 அக்டோபரில் வந்து நம்ம வ.உ. சிதம்பரம் அவர்கள் சுதேசி கப்பல் கழகத்தை தொடங்கினோடனே தூத்துக்குடியுமே வந்து எனது தீவிர தேசியவாதத்தினுடைய மற்றொரு இயங்குதளமாக தமிழ்நாட்டில் உருவாக ஆரம்பிச்சது. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் இதுதான் வந்து எனது தீவிர தேசியவாதத்தினுடைய இயங்குதளமாக உருவெடுத்தது. தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வ.உ. சிதம்பரம்னா சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி வந்து எனது சுதேசி இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளமாக விளங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலான ஒரு கவன ஈர்ப்பையும் வந்து இது வாங்குச்சு. ஏன்னா சுய உதவி அப்படிங்கிற பேரில் தீப்பெட்டி செய்கிறது, மெழுகுவர்த்தி செய்கிறது, சோப்பு செய்கிறது இப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு கப்பல் கம்பெனியை நம்ம ஆரம்பித்து இந்தியர்களுக்காக இந்தியர்களே ஒரு கப்பல் கம்பெனியை ஆரம்பித்து ஆங்கிலேயர்களுக்கு போட்டியாக கடலில் ஓட்டுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்திய அளவில் வந்து அது மிகப்பெரிய வரவேற்பை வாங்குச்சு. சரிங்களா? அடுத்து இந்த தீவிர தேசியவாத தலைவர்கள் வந்து சுயராஜ்யம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பாக இருந்தார். சுயராஜ்யத்தை அடையிறது அப்படிங்கிறத முனைப்பாக இருந்திருப்பாங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவினுடைய பாலகங்காதர திலகர் அவர்கள் முழங்கியிருப்பார். சரிங்களா? சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தலைவர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவது தான் தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களுடைய பொது குறிக்கோளாக இருந்துச்சு. சரிங்களா? தீவிரவாத தன்மை கொண்ட தலைவருடைய பொது குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது சுயராஜ்யம் அடைதல், தன்னாட்சி அடைதல் தான். சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையில் சரிங்களா இருந்தாலும் சுயராஜ்யம் என்ற வார்த்தையினுடைய பொருளில் தலைவர்கள் வந்து வேறுபட்டிருப்பாங்க. திலகரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி. சரிங்களா? திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்தது. சரிங்களா? ஆனால் பிபின் சந்திரபாலில் போய் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய இதுக்கு கீழேயே வந்து நம்ம தன்னாட்சி செய்யக்கூடியது அப்படின்ற பொருளை மாறுபட்டிருக்கும். நம்ம 10th இது மட்டும் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. 12th கொஞ்சம் மாறி வரும் கான்ட்ரோவர்ஷியா. சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பார்க்கும் பொழுது அந்த கொஸ்டின் வந்து எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு புரியணும். நீங்கள் அந்தளவுக்கு டீப்பாக இந்த போல் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் 10th புக்குக்கும் 12th புக்கோ 11th புக்கோ வேரியேஷன் ஆகுது, எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சரி, இதில் வந்து இதில் கொடுத்துருக்கான், இதில் வந்து இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ கொஷினை பார்க்கும் பொழுதே
இது 10th புக்கில் தான் இந்த கொஷின் எடுத்தால் அப்போ அதுக்கேற்ற ஆன்சர் கொடுக்கணும். இல்லை 12th புக்லேருந்து வந்துருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கேற்ற ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா, நம்ம குழப்பிக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து தன்னாட்சி இயக்கம். சரிங்களா, சுயராஜ்யம் அப்படின்னா என்ன, தலைவருடைய கருத்தில் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களுடைய ஹோம் ரூல் மூமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து 1916-18 காலகட்டங்களில் தென்னிந்தியா பகுதியில் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வட இந்தியா பகுதியிலுமே வந்து திலகர் வந்து அன்னி பெசன்ட்டோட சேர்ந்துக்கிட்டு தென்னிந்தியாவில் வந்து அன்னி பெசன்ட் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு தலைமையேற்றிருப்பாங்க. வட இந்திய பகுதியில் வந்து பாலகங்காதர திலகர் அவர்கள் வந்து இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு வந்து தலைமையேற்றிருப்பார். சரிங்களா, லோகமானிய பாலகங்காதர திலகர், சரிங்களா, லோகமானிய பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கமானது புத்துயிர் ஊட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது. சரிங்களா, இந்த தன்னாட்சி இயக்கத்தின் பொழுது இந்திய தேசிய இயக்கமானது என்னது அது அப்படியே போயிட்டு இருந்தது. லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகும் பொழுது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை, ஒரு இயக்கத்தை கொண்டு வராங்க. அதன் காரணமாக இந்திய தேசிய இயக்கம் வந்து என்ன ஆகுது, ஒரு அகைன் அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு ஒரு புத்துயிர் ஊட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னது தீவிரப்படுத்தப்படுறாங்க. முதல் உலக போரும் இந்தியாவை வந்து அந்த போரில் வந்து பங்கேற்றது. சரிங்களா, முதல் உலக போரில் பிரிட்டிஷ்காக இந்திய துருப்புகள், இந்திய படைகள் வந்து என்னது உலகப் போர் நடந்த பல்வேறு இடங்களுக்கு இந்திய படைகள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டது. சரிங்களா, அப்போ முதல் உலக போரும் இந்தியா அந்த போரில் பங்கேற்றதுதான் தன்னாட்சி இயக்கத்துக்கான ஒரு காரணம். சரிங்களா, முதல் உலக போரும் இந்தியா வந்து என்னது அந்த போரில் முதல் உலக போரில் பிரிட்டனுக்காக போயிட்டு என்னது சண்டை போட்டது தான் தன்னாட்சி இயக்கத்துக்கான ஒரு முக்கிய காரணம். அப்போ வந்து இந்த மிதவாத தலைவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிட்டனுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக தான் பிரிட்டன் வந்து இந்திய துருப்புக்களை வந்து என்ன பண்ணுவாங்க, உலகப் போரில் பங்கெடுக்க வச்சுருப்பாங்க. இந்த மிதவாத தலைவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, பிரிட்டனுக்கு வந்து நம்ம முதல் உலகப் போரில் உதவி செய்கிறோம், அதனால் வந்து பிரிட்டன் வந்து நமக்கு தன்னாட்சி டொமினியன் அந்தஸ்து ஏதாவது ஒன்று தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் போர் முடிகிற வரைக்கும் இவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கிட்டு போர் முடிஞ்சோடனே பிரிட்டன் வந்து என்னது இங்கே இந்தியன்ஸுக்கு வந்து மிதவாத தலைவர்களை கேட்டுக்கிட்ட எந்த இதுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் மிதவாத தலைவர்கள் எல்லாமே பயங்கர அப்செட்டில் இருந்திருப்பாங்க. சரிங்க பாருங்கள், 1914ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் வந்து போர் அறிவிச்சிருந்த நிலையில் மிதவாத மற்றும் தாராளமய தலைமை, சரிங்களா, மிதவாத தலைவர்கள் அவங்களுக்குள்ளேயே தான் தாராளவாத தலைவர்கள் இருப்பாங்க. இந்த சுதேந்திரநாத் பானர்ஜி இருக்கார் இல்லையா, அவங்க அடிப்படையில் தான் வந்து இந்த தாராளவாதம் அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த 2 தலைமையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷாருக்கு ஆதரவு தந்திருப்பாங்க. அப்படி ஆதரவு தந்துட்டு அதுக்கு பதிலாக என்ன எதிர்பார்ப்பாங்க, போருக்கு பின்னாடி முதல் உலக போருக்கு பின்னாடி பிரிட்டிஷ் அரசு வந்து நமக்கு தன்னாட்சி இந்தியாவுக்கு தரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க. அதனால தான் உலகப்போருடைய பல அரங்குக்கும் இந்திய துருப்புக்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கும். ஆனால் இந்த குறிக்கோள் குறித்து பிரிட்டிஷ் அரசுக்கு எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லாமல் இருந்துச்சு. இந்தியாவினுடைய தன்னாட்சிக்கு வழிவகுக்கக்கூடிய காரணத்துக்கு உதவாமல் ஆங்கில அரசு வந்து என்னது ஏமாற்றுறாங்க. ஆங்கில அரசுக்கு நெருக்கடி தரணும், புதிய மக்கள் இயக்கத்துக்கு அழைப்பாக இது வந்து என்னது இந்த செயல்பாடு பிரிட்டன் வந்து என்னது நமக்கு டொமினியன் அந்தஸ்து தராமல் முதல் உலக பொருள் நம்முடைய அனுமதியை வாங்கி பங்கெடுத்துட்டு நமக்கு எதுவும் செய்யாமல் போனது என்னது ஒரு புதிய மக்களுடைய இயக்கத்துக்கு ஒரு புதிய அழைப்பாக இந்த செயல்பாடு அமைஞ்சு. சரிங்களா, அடுத்து வந்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தன்னாட்சி இயக்கமானது தூங்கப்படுது. அதனுடைய வெளிப்பாடாக தான் தன்னாட்சி இயக்கம் வந்து தூங்கப்படுது. தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. அரசியல் அமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சி அடைவது. தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் முக்கியமானது, முதல் குறிக்கோள் என்னது, அரசியல் அமைப்பு வழிமுறைகளை வந்து பின்பற்றி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளேயே இந்தியாவை வந்து இந்தியர்கள் ஆளக்கூடிய வகையில் செய்யக்கூடியது. சுப்ரீமில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இருக்கும். ஆனால் இந்தியாவை மட்டும் பிரிட்டனே டைரெக்டாக ஆளாமல், பிரிட்டன் நியமிக்கக்கூடிய வைஸ்ராய் ஆளாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்கள் ஆளுவாங்க. அது அடுத்து தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படிங்கிற தகுதியை அடைவது. சரிங்களா, இந்த டொமினியன் அப்படிங்கிற தகுதி பின்னால் ஆஃப்டர் தட் என்ன ஆகுதுன்னா ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, அப்புறம் நியூசிலாந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் பின்னாடி வந்து அரசாட்சி சாராத நிலை, சில அரசாட்சி சாராத நிலை வந்து வழங்கப்பட்டது. அவர்களுடைய இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட், அந்த போராட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய இலக்குகளை அடைவதற்கு
வன்முறை அல்லாத அரசியல் சாசனத்தில் என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வழிமுறைகளை வந்து கையாளக்கூடியது. இதுதான் வந்து தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த குறிக்கோள்களை கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இதில் எது மிஸ்மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். மற்ற விஷயங்கள் கூட ஸ்டோரி தான். இந்த வருஷம் இது நடந்துச்சு, இவர் வந்து அதில் தலையிட்டிருப்பார், இவர் வந்து அதில் ஒரு செயல் செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் எந்த ஒரு அமைப்பு படித்தாலும் அந்த அமைப்பை நிறுவனவங்க, அந்த அமைப்பினுடைய காலகட்டம், அந்த அமைப்பினுடைய போராட்ட வெற்றி, அந்த அமைப்பினுடைய போராட்ட நடைமுறைகள், அந்த அமைப்பினுடைய குறிக்கோள்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு அமைப்பு இந்தியன் நேஷனில் படிக்கும் பொழுதும் இந்த அடிப்படையில் படித்து இந்த அடிப்படையில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுங்களே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து லக்னோ ஒப்பந்தம் பற்றி சொல்லியிருக்காங்க. மிதவாதிகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் சண்டைகள் வந்து அதன் காரணமாக 1907 சூரத்தில் மிதவாத தலைவர்கள் தேசியவாத தலைவர்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு போயிட்டு அமைதியாக இருக்கும்பொழுது அந்த 10 ஆண்டுகளில் வந்து இந்திய தேசியம் வந்து ரொம்ப வலிவிழந்திருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தீவிர தேசியவாத தலைவரை பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணி சிறையில் வச்சுருவாங்க. அதனால் பெரிய அளவிலான நாடு தழுவிய பல்வேறு போராட்டங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, முகமது அலி ஜின்னா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைக்கணும், அதே போல் மிதவாத தலைவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ மாநாட்டில் ஒரு ஒப்பந்தம் போட்டு பல்வேறு சூரத் பிளவு, அப்புறம் லக்னோ இணைவு அப்படின்னு சொல்லி செய்வாங்க. பாருங்கள், லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் லக்னோவில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் தான் வந்து லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். தன்னாட்சி இயக்கமும் அதனை அடுத்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளின் மறு இணைப்பு காரணமாக முஸ்லீம்களுடன் ஒரு புதிய பேச்சுக்களுக்கான சாத்தியக்கூறு ஏற்பட்டது. சரிங்களா? தன்னாட்சி இயக்கம், அதை அடுத்து மிதவாதிகள், தீவிரவாதிகள் அவர்களுடைய மறு இணைப்பு காரணமாக முஸ்லீம்களுடையும் வந்து ஒரு புதிய பேச்சுக்களுக்கான சாத்தியக்கூறு வந்து லக்னோ ஒப்பந்தத்தின் போது தான் வந்து ஏற்பட்டது. சரிங்களா? லக்னோ ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் வந்து விரைவிலேயே தன்னாட்சி வேண்டும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் இணைந்து தான் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 கட்சிகளுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வந்து சீக்கிரமே வந்து தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்னது தீர்மானத்தை கொண்டு வராங்க, ஏற்றுக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு பதிலாக இந்த இதுக்கு, அதாவது முஸ்லீம்களையும் இந்துக்களும், அதாவது காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த தன்னாட்சி, இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, முஸ்லீம் லீக் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கிட்டு, அதாவது பின்னால் நம்ம ஒரு தன்னாட்சி வழங்கிட்டால் என்ன பண்ணோம், அரசமைப்பு நம்ம பார்லிமெண்ட் வைக்கணும், அந்த பார்லிமெண்ட்டில் பிரதிநிதிகள் வரணும் இல்லையா, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, முழுவதும் காங்கிரஸே இல்லாமல் முஸ்லீம்களுக்கு சில இடங்களில் வந்து என்னது தனி தொகுதிகளை, முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் ஒரு தனி தொகுதிகளை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த விஷயங்களுக்கு முஸ்லீம் லீக் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இந்த உங்களுக்கு என்னது தனி தொகுதி தர்றோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து என்னது இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் பொழுது 1916 லக்னோ ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க. சரிங்களா? இந்த விஷயங்களுக்கு எதிராக பிரிட்டிஷார் வந்து பதில் நடவடிக்கை செய்கிறாங்க. அது என்ன மாதிரியான பதில் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் எழுப்பியது பிரபலமாச்சு. சரிங்களா? ஏன்னா அவங்க தானே ஹோம் ரூல் மூமெண்ட்டில் வந்து சுயராஜ்யம் தொடர்பான கோரிக்கையை வந்து புத்துயிரூட்டி எழுப்புறாங்க. அதனால் அந்த விஷயம் தன்னாட்சி அப்படிங்கிற விஷயம் வந்து என்னது பிரபலமானது. அதை தொடர்ந்து தலைவர்களை வந்து தனிமைப்படுத்தி அவருடைய செயல்பாடுகளை முடக்கிறது அந்த பழைய திட்டத்தை ஆங்கில அரசு செய்யுது. சரிங்களா? அதாவது தலைவர்களை வந்து கைது செய்கிறது, அவங்களை தனிமைப்படுத்துறது, இது போன்ற விஷயங்களை வந்து என்னது ஆங்கில அரசு செய்யுது. 1919 என்ன பண்ணுறாங்க, மாண்டேகு செம்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லி சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வராங்க. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. இதன் மூலம் என்ன நடக்குன்னா, இந்தியா வந்து தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேறும் அப்படின்னு சொல்லி உறுதி தர்றாங்க. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தை அன்னி பெசன்ட் அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதே போல் என்ன பண்ணுவாங்க, அதே காலகட்டங்களில் திலகர் என்ன பண்ணுறாரு, லண்டன் போகிறாரு ஒரு கேஸ் நடத்துறதுக்காக. சரிங்களா? லண்டன் போகிறாரு. அதன் காரணமாக தன்னாட்சி இயக்கம் அதோடு வந்து முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? இந்திய தேசியவாதிகளிடையே இந்த விஷயம் வந்து எனது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுது. ஏன்னா சுயராஜ்யம் தொடர்ந்து தன்னாட்சி தொடர்ந்து திலகரும் அன்னி பெசன்ட்டும் தொடங்கின இந்த கோரிக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக
எமர்ஜ் ஆகி போகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறான், ஒன்று தலைவர்களை தனிமைப்படுத்தி கைது செய்கிறான். அன்னி பெசன்ட் அவங்க கூட்டாளியெல்லாம் ஊட்டியில் கைது செய்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு 1919 மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சீர்திருத்தம் அறிவிக்கிறாங்க. அந்த சீர்திருத்தத்தில் இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி தரத்தை பற்றி பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இனிமேல் செய்யுங்க, இந்த போராட்டத்தில் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை நம்பி சரி இந்தியாவுக்கு தன்னாட்சி கிடச்சதுன்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் ஏற்றுக்கிறாங்க. திலகர் வந்து கேஸ் நடத்த லண்டன் போயிடுறார். அதனால் தன்னாட்சி இயக்கம் முடிஞ்சு. இதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இதுதான் வந்து மீதி இருக்கக்கூடிய மற்ற இந்திய தேசியவாதிகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்தியது. இருந்தாலும் மேலும் ஒரு பேரிடியாக தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனையுடன் கூடிய ரவுலட் சட்டத்தை அரசு அதே மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை நிறைவேற்றிய அதே 1919 தான் வந்து என்ன பண்ணாங்க, கருப்பு சட்டத்தை ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, இயற்றுறாங்க. சரிங்களா? இதோட வந்து நமக்கு இந்த பாடம் முடியுது. நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே வந்து இந்த பாடத்தை பார்த்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் இந்த புக்கில் என்னென்ன தகவல் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்த்துருக்கோம். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஆல்ரெடி அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்னதுலேயும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்தந்த பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக ஒரு ஆர்டராக நோட்டில் எழுதியோ இல்லை கரெக்டாக அண்டர்லைன் பண்ணியோ ஹைலைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ரிவிஷன் பண்ணாலும் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து டக்குன்னு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. சரிங்களா? படிச்சுட்டு இந்த பாடத்தை படிச்சிட்டிங்களா நைட்டோ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சோ உட்காந்து கண்ண மூடி ஒரு அமைதியான இடத்துல யோசிச்சு பாருங்கள், இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் உங்கள் மைண்டில் வருதா, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா, 1916 லக்னோ ஒப்பந்தம் ஞாபகத்துக்கு வருதா, 1919 மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் ஞாபகத்துக்கு வருதா, அதே போல் ரவுலட் சட்டம் வருதா, 1905 வங்காளம் பிரிக்கப்பட்டது ஞாபகத்துக்கு வருதா, 1911 வங்காளம் இணைக்கப்பட்டது ஞாபகத்துக்கு வருதா, 1906க்கு அப்புறம் தான் சுதேசி இயக்கத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது, 4 விதமான போக்குகள் ஏற்பட்டது ஞாபகத்துக்கு வருதா. இப்படி ஒன்றொன்னான்னு நீங்கள் உங்கள் மைண்டில் அப்படியே கொண்டு வரணும். ஒரு விஷயமாக நீங்கள் படித்த பாடங்கள் அப்படியே தகவல்கள் அப்படியே உங்கள் மைண்டில் அப்படியே ஓடணும். ஒரு படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கதை எப்படி உங்கள் மனசில் பதிஞ்சு மற்றவங்க போய் சொல்கிறீங்க. ஒரு சினிமா பாட்டு கேட்டிங்கன்னா அது எப்படி உங்களுக்கு மைண்டில் பதியுது. அதுபோல் இந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎன்எம்மில் 11th நவீனத்தை நோக்கி இருக்குது. அதையுமே வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ.